வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கை அலச போறோம். நம்ம எல்லாருக்குமே டெய்லி ஒரு போராட்டம் நடக்கும். நோட் பண்ணி இருக்கீங்களா? காலையில சீக்கிரமா எழுந்து ஜிம்முக்கோ யோகாவுக்கோ போகணும்னு மைண்ட் சொல்லும். ஆனா பாடி என்ன பண்ணும்? ஸ்னூஸ் பட்டனை தட்டி விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லும். கரெக்டா? இந்த சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு நம்ம லைஃப்ல எடுக்கிற பெரிய முடிவுகள் வரைக்கும் நமக்குள்ளேயே நடக்கிற இந்த போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் நாம எப்பவுமே நம்ம ஆசைகள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்? இன்னைக்கு நம்ம கிட்ட தேவையான எல்லாமே இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு பதற்றம், ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை கிடையாதுங்க. மனுஷன் தோன்றிய காலத்துல இருந்தே இந்த சைக்கலாஜிக்கல் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. இத சால்வ் பண்ண ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம முன்னோர்கள் பல வழிகள்ல ட்ரை பண்ணி இருக்காங்க. சரி, இத புரிஞ்சுக்க நாம என்னென்ன விஷயங்களை இன்னைக்கு கவர் பண்ண போறோம்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த உலகளாவிய மனித முரண்பாடு, அப்புறம் ஃப்ராய்டும் பகவத்கீதையும் எங்க சந்திக்கிறாங்க, நம்ம மனசோட வரைபடம், நாம இயற்கையாவே இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோமாங்கிற கேள்வி, கடைசியா அமைதிக்கான அந்த 2 பாதைகள். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கு. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். செக்ஷன் 1, ஃப்ராய்டும் கீதையும். சம்பந்தமே இல்லாத 2 வரலாற்று விஷயங்களை நாம ஒப்பிட போறோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. 20ஆம் நூற்றாண்டோட ஃபேமஸான உளவியலாளர். அவரோட மாடல் படி பாத்தீங்கன்னா நம்ம மனச எட் ஈகோ, சூப்பர் ஈகோன்னு 3ஆ பிரிக்கலாம். இத ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எட் அப்படிங்கிறது எனக்கு இப்பவே சாக்லேட் வேணும்னு அடம்பிடிக்கிற ஒரு சின்ன குழந்தை மாதிரி. சூப்பர் ஈகோங்கிறது சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும், சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸ் பேசுற கண்டிப்பான அம்மா அப்பா மாதிரி. இந்த 2க்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிற பாவம் ஒரு மிடில் கிளாஸ் மனுஷன் தான் நம்ம ஈகோ. இந்த இழுபறி தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் காரணம். சரி, இதே விஷயத்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பகவத்கீதையில எப்படி சொல்லி இருக்காங்க தெரியுமா? அதுதான் திரிகுண மாடல். அதாவது நம்ம மனுஷ இயல்பு மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே 3 அடிப்படை குணங்களால ஆனதுதான். அது என்னன்னா சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவம்னா ஒரு கிளியரான அமைதியான நிலை. ரஜஸ்னா எப்பவுமே ஒரு பரபரப்பு, ஓட்டம். தமஸ்னா அறியாமை, ஒரு விதமான சோம்பேறித்தனம். இந்த 3 குணங்களும் முன்னும் பின்னுமா மாறி மாறி வர்றதுதான் நம்ம கேரக்டரையே டிசைட் பண்ணுது. அடுத்ததா செக்ஷன் 2. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த மாடர்ன் ஃப்ராய்டு தியரியையும் பழமையான கீதையையும் ஒன்னா வச்சு அப்படியே மேப் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல ஃப்ராய்டோட எட் மற்றும் கீதையில வர்ற தமஸ். இது 2மே நம்மளோட அந்த பேசிக் இச்சைகளை குறிக்குது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சிவியர் டயட்ல இருக்கீங்க, ஆனா செம ஸ்ட்ரெஸ். கண்ணு முன்னாடி ஒரு பெரிய சாக்லேட் கேக் இருக்கு. உடனே எதையும் யோசிக்காம அதை எடுத்து முழுசா சாப்பிட்டுடுறீங்க இல்லையா? அந்த உடனடி சந்தோஷத்தை தேடுற மனசுதான் எட். அதே மாதிரி நம்மள அறியாமைக்கும் இந்த மாதிரி உடனடி ஆசைக்கும் தள்ளி விடுறதுதான் கீதை சொல்ற தமஸ். அடுத்த காம்போ ஈகோ மற்றும் ரஜஸ். நம்ம ஆசைகளுக்கும் இந்த உலகத்தோட யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வர போராடுறது தான் நம்ம ஈகோ. கீதையில சொல்ற ரஜஸ் குணமும் கிட்டத்தட்ட இதுதாங்க. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த ஹசில் கல்ச்சர், அதாவது தூங்காம வேலை செய்யறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, முடிவே இல்லாத ஆசைகளை துரத்துறது, இதெல்லாம் இந்த ரஜஸ் குணம் ஆக்டிவா இருக்கிறதோட வெளிப்பாடுதான். மாடர்ன் டே ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். ஃபைனலா சூப்பர் ஈகோ மற்றும் சத்துவம். இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் மாரல் காம்பஸ். அதாவது எது சரி எது தப்புன்னு காட்டுற கருவி. வேலை பழுவால நம்ம ஈகோ திணறும் போதெல்லாம் இந்த சத்துவ குணம் தான் நமக்கு ஒரு ஆங்கர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. சத்துவம்னா தூய்மை, தெளிவு. இந்த குணத்தை நாம வளர்த்துக்கிட்டா டென்ஷன்ல அவசரப்பட்டு தப்பு தப்பா முடிவெடுக்காம ரொம்ப நிதானமா ஞானத்தோட முடிவுகளை எடுக்க முடியும். நம்ம
எமோஷன்ஸ் சீரா இருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நோட் பண்ணீங்களா? 2 சிஸ்டமுமே மனுஷனோட கஷ்டத்துக்கு, அந்த மனவேதனைக்கு உண்மையான காரணம் என்னன்னு ஒன்னாவே சொல்றாங்க. ஃப்ராய்டு இத உடனடியா நிறைவேற்ற துடிக்கிற ஆசை அப்படின்னு சொல்றாரு. கீதை இத பற்றுனால வர்ற காமம் அல்லது ஆசைன்னு சொல்லுது. ஆக மொத்தம் கட்டுப்படுத்தாத ஆசைதான் நம்ம உள் அமைதியை கெடுத்து துன்பத்தை உருவாக்குது. இந்த உள் போராட்டத்தை நாம சரி பண்ணியே ஆகணுங்கிறதுல 2 பேருமே அக்ரி பண்றாங்க. செக்ஷன் 3. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா நாம இயற்கையாவே, அதாவது பயாலஜிக்கலாவே இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வியை பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஃப்ராய்டோட ஃபேமஸான கோட் பாருங்க. அனாட்டமி இஸ் டெஸ்டினி. அதாவது நம்ம உடல் அமைப்பே நம்மளோட விதி. நம்மளோட பயாலஜியும் சரி, சைக்காலஜியும் சரி ரொம்ப பவர்ஃபுல். ஆழமா பதிஞ்சிருக்கிற நம்மளோட அந்த அடிப்படை ஆசைகளை நாம முழுசா எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் ஃப்ராய்டோட வாதம். அதே மாதிரி கீதையும் நாம எப்படி உருவாகி இருக்கோம்னு ஒரு பயாலஜிக்கல் லென்ஸ்ல சொல்லுது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால தான் மனுஷ உடம்பும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி உருவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட குணாதிசயங்கள் எல்லாமே இந்த அடிப்படை கூறுகளால ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான்னு கீதை சொல்லுது. இப்ப நாம செக்ஷன் 4க்கு வந்துட்டோம். அமைதிக்கான 2 பாதைகள். பிரச்சனை என்னவோ 2லயும் ஒண்ணுதான். ஆனா இறுதி இலக்கு, அதாவது தீர்வு, அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. கீதை என்ன சொல்லுதுன்னா, மனசு அமைதியாகணும்னா சத்துவ குணத்தை வளர்க்கணும். பிராக்டிக்கலா இதை எப்படி பண்றது? காலையில கொஞ்ச நேரம் அமைதியா தியானம் பண்றது, மைண்ட்ஃபுல்னஸோட ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறது, நெகட்டிவ் விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் படிக்கிறது, கேட்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை டெய்லி ஃபாலோ பண்ணும்போது அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற ரஜோகுணம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி மைண்ட் சூப்பரா பேலன்ஸ் ஆகும். இந்த டேபிள்ல பாருங்க, இங்கதான் ஃப்ராய்டும் கீதையும் வேற வேற ரூட் எடுக்கிறாங்க. ஃப்ராய்டோட ஐடியா என்னன்னா, லாஜிக்கலா யோசிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோவை உருவாக்கி இந்த உலகத்துல வர்ற பிரச்சனைகளை எப்படியாவது சமாளிச்சு வாழ கத்துக்கணும். ஆனா கீதை என்ன சொல்லுது? உலகத்தோட அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் பத்தாது, யோகா, தியானம் மூலமா இந்த மொத்த சிஸ்டத்திலிருந்தும் வெளியே வந்து ஒரு ஆழமான அமைதியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, மேற்கத்திய சைக்காலஜியோட கோல் உலகத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்து கொடுக்கிறது. ஆனா கீதையோட கோல் மனசோட லிமிட்ஸை உடைச்சு முழுமையான சுதந்திரத்தை, அதாவது மோட்சத்தை அடையிறது. ஒருத்தர் நோயை மேனேஜ் பண்ணலாம்னு சொல்றாரு, இன்னொருத்தர் நோயையே வேரோட அழிச்சிடலாம்னு சொல்றாரு. செம டிஃபரன்ஸ் இல்ல? இத ரொம்ப அழகா கீதையில சொல்லி இருக்காங்க. இந்த 3 குணங்களையும் கடந்து பிறப்பு, இறப்பு, துக்கம், இதுல இருந்தெல்லாம் விடுபட்ட ஆத்மா பரமானந்தத்தை அடையும். ஃப்ராய்டு என்ன நினைச்சாருன்னா, நாம நம்ம ஆசைகள்ல மாட்டிக்கிட்டோம்னு ஃபீல் பண்ணாரு. ஆனா கீதை அந்த பயாலஜிக்கல் சங்கிலிகளை உடைச்சு முழு சுதந்திரத்தை அடைய முடியும்னு ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையே கொடுக்குது. இப்போ இந்த அலசலோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா நீங்க உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. நிம்மதியை தேடுற உங்க லைஃப்ல நீங்க உங்க ஆசைகளை வெறும் லாஜிக்கா வச்சு மேனேஜ் பண்ண மட்டும்தான் ட்ரை பண்றீங்களா, இல்ல கீதை சொல்ற மாதிரி அதையெல்லாம் தாண்டி ஒரு நிரந்தரமான அமைதியை தேடி போறீங்களா? உங்களுடைய அந்த அமைதிக்கான பயணம் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பெஷலான தொகுப்புல இவ்வளவு நேரம் என் கூட டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். ஆனந்தமாக இருங்கள்.